ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகி உங்களோட வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே சீக்கிரம் வரணும் அப்படின்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அதாவது உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை பிரேக் ஆகுமா, அதுதான் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்டே கேட்க போகிறோம். ஓகே, உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை பிரேக் ஆகிடுமா, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் அட் அ டைம். Four of Pentacles, Strength, Seven of Cups, Seven of Wands, Two of Pentacles, Four of Swords, Eight of Wands, Knight of Wands, Three of Pentacles, Ten of Wands, bottom of the deck, Judgment. ஓகே ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் அண்ட் செவன் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ நீங்கள் எமோஷ்னலி உங்களை ஒரு சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஒரு நீங்கள் இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. ஆனாலுமே உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில வர முடியல. என்னை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியம் உங்ககிட்ட வரல. ஓகே, உங்களோட மனசு இன்னும் உங்கள் பர்சனை விடலை. ஓகேவா? ஹோல்டிங் ஆன் எனர்ஜி இன்னுமே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் வெளியில் ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக துணிச்சலாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெயினாக இருக்குது. ஓகே, உள்ளுக்குள்ளே நிறைய பெயின் இருக்குது, நிறைய குழப்பங்களும் இருக்குது உங்களுக்கு. என்ன நடக்கும் அடுத்து, அவங்க வருவாங்களா திரும்ப நம்மக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வந்துடுவாங்களா, அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுமா, இல்லை நம்மளை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிவிடுவாங்களா, திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்களா, அந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது, குழப்பங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் மனசு இன்னும் அவங்க பர்சனை விட்டு வெளியே வரலை. ஓகே, அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. ஸோ அவங்கள விட்டு உங்களால் வெளியே வர முடியல. தினம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான டேவாக தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போயிட்டுருக்குங்கிறது தான் உங்களோட எனர்ஜி. ஓகே, அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செவன் ஆஃப் வான்ஸ், டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருக்க மாதிரி தெரியுது. யார்கிட்டையாவது அவங்கள பற்றி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி வந்தாங்க, தேர்ட் பார்ட்டி கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் போனது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அவங்க அவங்க மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க ரியலைஸே பண்ணல, அவங்களோட மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணலை. பட் நான் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் பார்ட்டியோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை
ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு எனர்ஜியில் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அண்ட் 2 விஷயங்களுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று நீங்கள், இன்னொன்று தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் பர்சன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது தெரியுது. பிரேக் எடுக்கணும் அவங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல ரெண்டையுமே. ஆனால் தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு உங்ககிட்டயே கூட அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். எனக்கு வந்து அவங்களால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது, ஸோ எனக்கு அவங்க வேணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கூட அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து 2 ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு பிரேக் எடுக்கணும், கொஞ்சம் தனிமையில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா மென்டலி இப்போ டயர்டில் இருக்காங்க, எமோஷ்னலி உங்கள் கூட இருக்காங்க, கனெக்டடாக இருக்காங்க, எமோஷ்னலி உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அதையும் விட முடியல. அண்ட் அந்த பர்சன்கிட்டையும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதையும் விட முடியல. ஸோ இது 2த்துக்கும் நடுவில் சிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா, அதே நேரத்தில் 8 ஆஃப் ஒன்ஸ் அண்ட் 9 ஆஃப் ஒன்ஸ் அடுத்தடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட சடனாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, திடீர்னு ஒரு ஆக்ஷன் அவங்க சைட்லேருந்து வரும். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க திரும்பவும் வரத்துக்கு, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ ஓவரால் அவங்களோட எனர்ஜியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து செட்டில் ஆகலை. ஓகே, ஆனால் அவங்களோட மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரே டைமில் 2 சைடும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒரு லாங் டேர்ம் கிளாரிட்டி வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஓகேங்களா, லாங் டேர்ம் கிளாரிட்டி இல்லை. மனசு தெளிவாக இருந்தால் தானே ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பம் இருக்குது. 2 பேரையுமே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 2த்துக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு லாங் டேர்ம் கிளாரிட்டி இல்லை, உங்ககிட்டேயும் இல்லை, அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜி. அடுத்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் வான்ஸ் இருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஓகேவா, 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ண ரெடியாக இருந்திருக்கலாம். அதனால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருமே சேர்ந்துருந்தால் லைஃப்பில் சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க உங்கள் பர்சன். ஆனால் இப்போது அது பேர்டன் ஆகிடுச்சு. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ பேர்டன் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அவங்களால இப்போ நிம்மதியாக இருக்க முடியல. ரொம்ப பாரமாக, ரொம்ப பேர்டன், எமோஷ்னலி ஓவர்லோடடாக இருக்காங்க அவங்க. ஓகேவா, ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பிக் டிசிஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய முடிவு சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் எடுக்க போகிறாங்க. கர்மா ப்ளஸ் ரியலைசேஷன் கார்டு இது. ஸோ கண்டிப்பாக கர்மாவை அனுபவிப்பாங்க, தப்பை ரியலைஸ் பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்க உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறாங்க இந்த தேர்ட் பார்ட்டி விஷயத்தில். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டிக்கான தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற உங்கள் பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ ஃபைனல் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரெட் சொல்கிறது உங்கள் பர்சன் இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஓகேவா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதியையோ நிம்மதியவோ இல்லை சந்தோஷத்தையோ கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, எதை நினச்சி போனாங்களோ இப்போ அதுவே வந்து பேர்டன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு யூனிவர்ஸ் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தும். ஓகே, கர்மா அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அப்போது அவங்க எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு வேக்கப் கால் நிச்சயமாக வரும். ஓகே, அவங்க ரியலைசேஷன் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட், அதாவது நீங்கள் உங்களை பற்றி சீரியஸாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் கொடுக்கும். அண்ட் அவங்க அடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட்டை பற்றி சீரியஸாக திங்க் பண்ணுவாங்க. உங்களை பற்றி ரொம்ப சீரியஸாக அவங்க யோசிப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை வந்திருக்கும், எவ்வளோ பெரிய பெயின் வந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஆனால் உங்களோட வேல்யூவை மறக்காதீங்க. உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்காக உங்களோட வேல்யூவை மறக்கக்கூடாது. உங்களோட வேல்யூவை வந்து யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு கிளாரிட்டியோடு வர்றதுக்கு டைம் ஆகும். இம்மிடியேட்டாக வந்து அந்த கிளாரிட்டி வராது. இம்மிடியேட்டாக காண்டாக்ட் வரலாம், ஆனால் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எமோஷ்னலி டிட்டாச் ஆக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்கம் வரும். அவங்கள வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் வேல்யூ புரியாது. நீங்கள் கொஞ்சம் டிட்டாச் ஆகி உங்களோட செல்ஃப் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஸ்ட்ராங்காக இல்லை இங்கேங்கிறது யூனிவர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, 3 ஆஃப் பென்டிகிள்ஸை தொடர்ந்து 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? உங்கள் பர்சன் இன்னுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சீக்கிரமாகவே அவங்க லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு பிக் டிசிஷன் அவங்க எடுக்க போகிறாங்க. கர்மா எடுக்க வைக்கும். ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க நடந்துக்கிட்ட விதங்களுக்காக அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்க வேண்டாம். அண்ட் யாருக்கெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, நம்ம பர்சன் நம்மளை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியோடு போகிறாங்க, நமக்கு தெரிஞ்ச தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதை நம்மக்கிட்டே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ, கன்ஃபார்மாக உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், அது உங்கள் பர்சனுக்கும் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரீடிங் பாருங்கள். தேவையில்லாமல் எல்லாரும் பார்த்து உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த கன்ஃபியூஷனையும் கொண்டு வந்துடாதீங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.